ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி வந்து கிச்சன் டூர் பார்த்துடலாமா? வாங்க கிச்சன் டூர் போகலாம். இதுதான் எங்கள் கிச்சன். நான் வந்து செல்ஃபெலாம் வந்து எப்படி எடுக்க வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு செல்ஃபு. இதில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, கீழே வந்து வெல்லம் போட்டிருக்கேன். இது வந்து அரிசி மாவு, இது வந்து என்னோடய சத்து மாவு, அப்புறம் இது வந்து அதாவது குழம்பு மிளகாத்தூள். இதெல்லாம் பிளேட் அடுக்கி வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்டு. ஓகேங்களா? இது எனக்கு வந்து தொங்க போடுற மாதிரினா மானில் தொங்க போடலாம். ஆனால் இதிலெல்லாம் வந்து இதில் வந்து தொங்க போடுற மாதிரி கிடையாது. அதனால் என்ன செஞ்சேன்னா, இதிலே ஒரு அடுக்கில் வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல்லேருந்து ஆயில் வடியும் அப்படிங்கிறதுக்காக கீழே வந்து ஒரு சின்ன பிளேட் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் நமக்கு கீழேயும் படாதா, இதில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆயில் வடியும். சரிங்களா? அதனால் நான் வந்து மேல் செல்ஃபை இந்த மாதிரி வந்து அடுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கீழே வந்து ரொம்பலாம் இல்லை, ஒரு ஸ்பூன் ஸ்டாண்டு வாங்கி அதில் வச்சுருக்கேன். பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அதில் வந்து என்னோடய ஜார் வச்சுருக்கேன். அப்புறம் இது டம்ளர் செட்டு. நிறைய டம்ளர் உண்டு, எல்லாத்தையும் கொண்டு ஓரமாக வச்சுட்டு இதுக்கு தேவையான பொருளை மட்டும் சின்னதாக ஒரு கண்டெய்னர் வச்சு அதில் கீழே வந்து ஒரு தாள் போட்டு, ஏன்னா தண்ணி வடிஞ்சால் அதை உரியணும்ல, அதனால் கீழே சின்னதாக ஒரு நியூஸ் பேப்பர், அந்த நியூஸ் பேப்பர் போட்டு, நியூஸ் பேப்பர் எப்படி நியூஸ் பேப்பர் அப்படின்னா, நம்ம நியூஸ் பேப்பர்லேயே வந்து ஆட் கொடுக்கறதுக்காக வந்து சில பேப்பர்லாம் வரும் நியூஸ் பேப்பர்லேயே. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், திக்காகவும் இருக்கும். அதனால் அந்த மாதிரி வந்து வாங்கி போட்டுக்குவேன். இந்த கீழே வந்து என்னென்னா, நான் ஒரு ஷீட்டு தான், இது வந்து தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்கு, அதாவது இதில் வந்து டஸ்ட்டு இருந்தால் அழகாக நீட்டாக தொடச்சி எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த ஷீட்டை வாங்கி என்னோடய செல்ஃபில் வந்து நான் வந்து ஒட்ட வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய 3வது செல்ஃப். இந்த 3வது செல்ஃபில் வந்து இது வந்து இந்த கறி காய போட்டு எடுத்துப்போம்னா அந்த இது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளோட வெயிட் மிஷினு, இது வந்து அரிசி, பிரியாணி ரைஸு, அப்புறம் இது நம்மளோட அஞ்சரை பெட்டி. ஆனால் இந்த அஞ்சரை பெட்டியில் என்ன போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, கறி மசாலா அந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அதுதான் போட்டு வச்சுருக்கேன். அதாவது பட்டை, கிராம்பு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதில் போட்டு வச்சுருக்கேன். இதுவும் வந்து இது வந்து வறுத்த அரிசி மாவு. ஓகேங்களா? இது ரவை, இது நம்ம கருவாடு. இந்த பாக்ஸ் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு, அவருக்கு என்னென்ன அதை காலையில் வந்து சாப்பிடுவார், அந்த பொருள்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். உள்ள தள்ளி வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், அது வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து புளி. என்ன புளி அப்படின்னா, இந்த கேரளாவிலலாம் ஒரு புளி உண்டாய புளி, வேறு மறந்து போச்சு. சரி, அந்த புளி தான் அதில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து மற்ற இதெல்லாம், அதாவது மாத்திரை, அந்த அஞ்சரை இதெல்லாம் வாங்குறது சில நேரம் ஒவ்வொன்றும் மெந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் தான் தேவைங்கிறவங்க டக்குன்னு எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறனால. இதுக்கு கீழ் செல்ஃபில் வந்து இது வந்து கோதுமை மாவு, இது வந்து சம்பா ரவை, இது வந்து அவல். ஓகேங்களா? இது வந்து கேழ்வரகு மாவு, அப்புறம் தேன், அப்புறம் இது வந்து ஒயிட் கலரு முழு உளுந்து, உள்ளே இருக்கிறது கருப்பு கலர் முழு உளுந்து. இந்த பாக்ஸு வந்து இதுவும் ஒரு மாவு தான். இது என்ன மாவு எனக்கே மறந்துடுச்சுங்க. உளுந்த மாவு, உளுந்தும் அப்புறம் அரிசியும் போட்டு அரைச்சி வச்சுருவோம்ல களி கிண்டதுக்காக, அந்த மாவு அது. ஓகேவா? இந்த பாக்ஸ் என்ன சொல்லலையே, இதில் வந்து இது இருக்குது, அதாவது மீன் மேக்கர். அப்படியே வாங்க, அப்படியே வந்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு செல்ஃபு, இது அப்படியே கீழ் வர காமிச்சிக்கிறேன். ஏன்னா நம்ம ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் நிறைய செல்ஃப்லாம் கிடையாது, இந்த ஒரு செல்ஃப் மட்டும்தான் நமக்கு வந்து கிச்சனில் வந்து உண்டு. அதனால் இந்த மாதிரி ஒரு செல்ஃப் வாங்கி நான் வந்து அடுக்க வச்சுருக்கேன். இது சின்ன செல்ஃபு தான், ஆனால் பெரிய பெரிய பாக்ஸாக வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இடம் பத்தாது. அப்படிங்கிறதுனால இந்த பாட்டிலெலாம் ஒரு 10 வருஷம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன், அதாவது வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து பிளாஸ்டிக்கில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன். அப்புறம் இந்த பக்கத்து வீட்டிலலாம் வந்து பார்த்தா அவங்களாம் சில்வரில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்போ இந்த செல்ஃப்லாம் கிடையாது, வேறு வீட்டில் இருந்தோம். அந்த சில்வரில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்.
அது என்னடானா எனக்கு அதில் உள்ள பொருள்லாம் வந்து எனக்கு வந்து கெட்டு போய்கிட்டே தான் இருந்துச்சு. எனக்கு செட் ஆகல, காற்று போகுதோ என்னமோ தெரில, எனக்கு கெட்டு போயிட்டே இருந்துச்சு. அதனால் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா, சரி ஓகே நம்ம வந்து பாட்டில் முன்னாடிலாம் சின்ன குழந்தைங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த தேன் பாட்டிலு இப்போவுமே தேன் வாங்க தான் செய்கிறோம். ஜாம் பாட்டில் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். அதனால் இந்த பாட்டில்லாம் தூர தூக்கி போடாமல் இதெல்லாம் நான் வந்து அப்புறம் எல்லாத்தையும் சேவ் பண்ணி ஒவ்வொரு வாட்டி வரும்போதெல்லாம் அதெல்லாம் இப்படி வந்து சேர்த்து வச்சுருப்பேன். அது எங்கள் வீட்டில் உள்ள பாட்டில் மட்டும் கிடையாது, எங்கள் அத்தை வீட்டில் உள்ளது எல்லாம் ஊருக்கு போனோன்னா பாட்டிலாக இருந்துச்சுன்னா தூக்கிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி சேகரித்த பாட்டில் தான் இது எல்லாமே. இதில் எல்லாத்தையுமே அதாவது கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு மட்டும் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வந்து என்ன செய்வேன் அப்படின்னா இந்த பாக்ஸில் இந்த வாளியில் வந்து நான் வந்து மொத்தமாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இது வந்து ஒரு மாதத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து வாங்கி வச்சுருப்பேன். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஓரளவு இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எல்லா மசாலா என்னென்ன மசாலா வேணுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி வச்சுக்குவேன். இதில் என்னென்ன போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதே நான் வந்து உங்களுக்கு ஒரு டே கிளியர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம கிச்சன் பக்கத்தில் கிச்சன் மேடைக்கிட்ட பார்ப்போம். இது வந்து மீஷோவில் வாங்கின ஸ்டாண்டு தான். சின்ன ஸ்டாண்டு தான், ஆனால் நான் எவ்வளோ கரண்டி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படி இன்னும் எனக்கு கேப்லாம் இருக்குது, இன்னும் போட்டு வைக்கிறதுக்கு மாதிரி கேப்லாம் இருக்குது. நிறைய கரண்டி போட்டு வச்சுங்க. அதை ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒரு இதை எடுத்துட்டோம்னாலே ஒரு 3-4 கரண்டி, இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 3 கரண்டி இந்த மாதிரி எப்படி போட்டு வச்சுங்க. ஆனால் பரவாயில்ல, 2 தான் வாங்கினேன். 1 மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டு 1 வந்து என் குழந்தையோட ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்டேன். அவள் வந்திருந்தா நீ எடுத்துகிட்டு போக சும்மா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு நல்லா யூஸ் ஆகுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் இது மீஷோவில் தான் வாங்கினேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது நம்ம கிச்சனில் எப்படின்னா இந்த செல்ஃபெல்லாம் கிச்சனை முந்தி கிடையாது. இந்த வீட்டிலே முதல்ல டைல்ஸே கிடையாது. டைல்ஸே இல்லாமல் சும்மா தான் அப்படியே இருந்துச்சு. நாங்கள் வந்து இது வந்து கோட்ரஸ் தான், நாங்களாக வந்து செட் பண்ணோம் அந்த வீட்டில். அப்போ இந்த செல்ஃபு வந்து தனியாக கிடச்சிச்சு. உடனே சரி ஓகே இதில் ஒரு செல்ஃப் வச்சாங்கன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டோட ஹஸ்பண்ட் தான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி இது பண்ணி கொடுத்தாரு, அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அப்போ சொல்லும்போது இந்த மாதிரி எனக்கு செல்ஃப் வச்சு கொடுத்தாரு. இதுக்கு முதல்ல வந்து இதிலெல்லாம் இந்த மாதிரி இருக்காது, கம்மியாக தான் வச்சுருப்பேன். அதனால் என்னமோ வீட்டுக்குள்ளே எல்லாம் அடைச்சி வச்ச மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இந்த கிச்சனோட இன்னொரு வீடியோ ஃபோட்டோ வந்து உங்களுக்கு நான் வந்து லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். இதுலேயும் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாக்ஸ் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா கருப்பு கொண்டக்கடலை வாங்கி போடுறதுக்காக அந்த எம்டி பாக்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் அல்லது அதுக்கு நெக்ஸ்ட் மந்த்து நாங்கள் கடைக்கு போவோம். அப்போ எல்லாம் மொத்தமாக வாங்கிடுவோம். எப்போவுமே மாதம் மொத்தமாக வாங்குறது தான். மாதம் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு திருப்பி மொத்தமாக வாங்குவோம். அந்த மாதிரி தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம். சரி, அது வந்து மாங்காய் ஊறுகாய், அது வெள்ளை கொண்டக்கடலை, அதுக்கு கீழே கேழ்வரகு மாவு, இது ஓட்ஸு என் ஹஸ்பண்ட் சாப்பிடுவார். இது பருப்பு பொடி, இது வந்து இதுவும் அவருக்கு தான் ஏதோ ஒன்று அரைச்சி வச்சுருக்கிறாரு. அப்புறம் இதில் வந்து ஒன்றில் வந்து சிறுபருப்பு இருக்கும், ஒன்றில் வந்து துவரம்பருப்பு இருக்கும். இது வந்துலாம் காஃபி டப்பா. காஃபி வந்து இது நாங்கள் வாங்கினது கிடையாது, இது கீழ் வீட்டில் வாங்கின பொண்ணு. நீங்கள் பாட்டில் தானே யூஸ் பண்ணுறீங்க, இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 5 பாட்டில் கொடுத்தாங்க. நான் அதில் ஒரு பாட்டில் அவங்களுக்கு வந்து மணி பிளான்ட் போட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். இதில் வந்து என்ன நட்ஸு போட்டு வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் காலி ஆகிடுச்சு, எடுத்து போல இருக்குது நட்ஸு. அதில் வந்து இது என்னென்னு தெரியுதா, அந்த பழம் கிஸ்மிஸ் பழம், இது பாதாம், இதில் வந்து முந்திரி பருப்பு போட்டு சார் காலியாகிட்டு எனக்கு தட்டுவார். இது வந்து நன்னாரி சர்பத்துக்குள்ளே அந்த இது அதில் 2 எண்ணம் வச்சுருக்கேன். இது நமக்கு ஜீனி. அதுக்கப்புறம் இது வந்து காஃபி பவுடர், ஒன்று ஃபுல்லாக இருக்குது, ஒன்று வந்து கம்மியாக இருக்குது. ப்ரூ தான் வாங்கி இந்த மாதிரி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே அது டீ தூள், அதுவும் ஊறுகாய் தான். மேலே இருக்கிறது மாங்காய் ஊறுகாய், கீழே இருக்கிறது வந்து நார்த்தங்காய் ஊறுகாய். அப்புறம் உப்பு டப்பா, இது வந்து தூள் உப்பு. ஓகேவா? அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் ஒரு டப்பாவில் வந்து மிளகாய் போட்டு வச்சுருக்கேன், அதாவது வரமிளகாய். இது வந்து பிள்ளைங்களுக்கு அப்பளம் பொரிச்சு கொடுக்கறதுக்காக அப்பளம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு கீழே வந்தால் இது ஃபுல்லாமே எல்லாம் பிளாஸ்டிக் பாட்டிலுங்க. பிளாஸ்டிக் பாட்டிலே கடையிலே சேல்ஸ் பண்ண தான் செய்கிறாங்க. நம்மளுக்கு எண்ணெய் ஊற்றி இது மாதம் அப்படியே வந்து நமக்கு தூர ஊற்றிக்கு போட்டுருவோம். அதனால் ஓகே இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெய் வந்து நம்ம வந்து லூஸில் தான் வாங்குவோம். அதனால் இப்படி ஒரு பாட்டில் நெய்யும், இது வந்து தோசை ஊற்றுறதுக்காக நமக்கு ஆயில், அது நல்லெண்ணெய். இதில் நம்ம நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அப்புறம் இது வந்து
இது என்ன சாஸு, சோயா சாஸு. அது நமக்கு சிக்கனில் போடுவோம். அது சில நேரம் எங்கள் வீட்டில் அவங்க செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக போடுவாங்க. அப்புறம் நமக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எல்லாமே காலி ஆயிடுச்சு. எல்லாம் வாங்கி வைக்கணும். நல்லெண்ணெய் மட்டும்தான் இருக்குது, வாங்கி வைக்கணும். இந்த மாதம் வாங்குவோம், எல்லாம் காலி ஆகுதுல்ல. அப்போ இந்த பாட்டிலாம் தூர ரிமூவ் பண்ணிட்டு அவங்க வேறு பாட்டில் வாங்கிட்டு வராங்க, அதை அப்படியே வச்சுக்குவேன். நானும் முதல்ல சில்வர் பாட்டிலாம் யூஸ் பண்ண தான் செஞ்சேன். என்ன கீழே அப்படியே வடியும். நம்ம சில்வர் பாட்டில் ஊற்றும் போது அப்படியே கீழே சைடு ஃபுல்லாக அப்படியே வடிச்சிட்டு வரும். அதுவே எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அதனால் பார்த்தா இது பெட்டராக இருந்துச்சு. அதனால் இந்த பாட்டிலே அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறனால நான் மாதம் நான் ஒவ்வொரு பாட்டில் தானே யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த பாட்டிலே அப்படியே வச்சுட்டேன். ஓகே. இது வந்து கல் உப்பு. நான் முன்னாடி வந்து பெரிய ஜாடி தான் வச்சுட்டேன். பெரிய ஜாடி உடஞ்சிருச்சு. பெரிய ஜாடி இங்கே இருக்கும்போது இடம் வந்து கொஞ்சம் அந்த மழையெல்லாம் வச்சுருக்க மாட்டேன். இது கீழே வந்து உப்பு. இந்த ஜாடியோட மூடி முன்னாடியே உடஞ்சிச்சு. அதனால் எதை வச்சு மூடி வச்சுருக்கேன்னு தெரியுதா? நம்ம கேக் பண்ணுவாங்கள்ல, கேக்கோட பேஸு அதை வச்சு தான் இப்போ மூடி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே முட்டை இருக்குது. இப்போ இன்றைக்குள்ள இன்றைக்குள்ள என்ன சமையல்லாம் ஒன்றும் பண்ணலை. இனி தான் மதியம் பண்ணணும். இது நமக்கு கடலை, வேர்க்கடலை, இது வந்து மீன் குழம்பு, அது ரசம், இது கருவாட்டு குழம்பு. இது என்ன தெரியுதா? இது பழைய சாதத்தோட தண்ணி. இன்றைக்கி ஃபுல்லாக இதே நான் குடிச்சிருவேன். ஓகேங்களா? எங்கள் வீட்டில் வந்து மிளகா, அப்புறம் அது கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாத்தையும் நறுக்கி போட்டு உப்பு போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம இதை ஃபுல்லாக இன்றைக்கி குடிக்கணும். அவ்வளோதான். அது கீழே இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பொருள் தான். அதாவது மொத்தமாக வாங்கிட்டு வரோம்ல, அதெல்லாம் ஒவ்வொரு இதில் பாக்கெட்டான பொருள் ஒரு இதில், அப்பளம் ஒன்றில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தனித்தனியாக. இதில் பெரிய வேலை இருக்கிறது ஃபுல்லாக பருப்பு வகைகள் எல்லாத்தையும் தனித்தனியாக அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இது அப்பப்போ நம்ம கடைக்கு கொண்டு போகிறதாக பை, அது இங்கேயே இருக்கட்டும். இது நம்ம மரத்தில் பறித்த மாம்பழம். அப்புறம் இதில் ஒரு சட்டியில் வந்து தண்ணி. இன்னும் மேலே இருக்கிறது வந்து நம்ம அதாவது யூஸ் பண்ணல, உடனே யூஸ் பண்ணல, அதுக்காக 2 பானையில் வந்து தண்ணி பிடிச்சிருக்கேன். இது ஒரு நாளைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரை இந்த தண்ணி இப்போ யூஸ் ஆயிரும். அப்புறம் நம்மளுடைய கிச்சன் இது பாப்பா பிளேட்டு கழுவாமல் அப்படியே போட்டு போயிருக்காங்க ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில். அது இந்த ஓஸ் எதுக்கு வச்சுருக்கேன்னா தண்ணி பிடிக்கிறதுக்காக. கீழே இதில் தண்ணி பிடிச்சி ஊற்றணும், தூக்கணும் அப்படிங்கிறனால எங்கள் வீட்டில் வந்து ஓஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னா முக்கி தூக்குறோமா, அது வந்து நமக்கு வயிற்றுக்குள்ளே தான் ஏதாவது பிரச்சனை வருது அப்படிங்கிறனால எங்கள் வீட்டில் வந்து நீ ஓஸ்லேயே பிடிச்சி ஊற்றிக்கமா அப்படின்னு. அதனால் குடத்தில் மட்டும் தூக்கி வச்சுக்குவேன். கீழே வந்து நான் அதை வந்து டியூப் போட்டு தண்ணி பிடிச்சிக்குவேன். இது கீழெல்லாம் வந்து என்ன, இந்த அதாவது சிங்குக்கு கீழே தான் இது வச்சுருக்கேன். அது லிக்யூடு ஒன்று எக்ஸ்ட்ரா, அதனால் அதை அங்கே தூக்கி வச்சுருக்கேன். கீழே வந்து முட்டை வைக்கிறதுக்கு அந்த கூடு கீழே வந்து, அப்புறம் நம்ம கறி கட்டை, கத்தி, சுத்தியல், ஒரு பல்லியும் ஓடுறாங்க பாருங்கள். அப்புறம் மேலே வந்து பூரிக்கட்டை, அந்த ஐட்டம் எல்லாம். இதெல்லாம் ரொம்பலாம் வைக்காமல் கம்மியாக தான் இதெல்லாம் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்படியே வந்து டர்ன் பண்ணோன்னா நமக்கு இது வந்து நம்மளோட கிரைண்டர். ஓகேங்களா? கிரைண்டருக்கு இல்லை, இது ஒரு செல்ஃப் மாதிரி அடித்தோம். அதை செய்யும்போதே அண்ணன்ட்ட வந்து சொல்லியிருந்தேன், எனக்கு இதில் ஒரு செல்ஃப் வச்சு கொடுத்துருங்க, எனக்கு வந்து கிரைண்டர் வைக்கிறதுக்காக வேணும் அப்படின்னா அவர் வந்து இந்த இதை அடித்து கொடுத்தாரு. அதுக்குள்ளே இது வந்து நமக்கு அரிசி, நம்ம சமைக்கிறதுக்கு அரிசி தட்டுவோம்ல, அந்த வாளி தான். சரி, நான் அதிகமாக வந்து என்னோடய கிச்சன் வீடியோ அதிகமாக போயிட்டுருக்கு. அதனால் நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். கிச்சன் பார்ட் 2 வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பார்ட் 2 காமிக்கிறேன். ஏன்னா நான் அதில் காமிச்சிருக்க பொருள் ஃபுல்லாக உங்களுக்கு கம்மியாக தான் காமிச்சிருப்பேன். இன்னும் பாத்திர ஐட்டம்ஸ்லாம் அடுத்த இந்த ஸ்டோர் ரூமில் இருக்குது. சரிங்களா? அதை நான் அப்புறம் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வியூ பார்த்துட்டிங்களா? எங்களுக்கு வந்து நீளமாக இருக்கும் வாசல், கிச்சன் அந்த பக்கமும் இந்த பக்கம் வாசல் தான் இருக்கும். எங்கள் அந்த பக்கத்துலேருந்து காமிக்கிறேன். இது இந்த பக்கத்துலேருந்து. ஓகேங்களா? இதுதான் எங்களோட கிச்சன். 2 பக்கமும் காற்று ஜில்லுன்னு வந்துருக்கும். நான் எங்கள் வீட்டில் எல்லா பக்கமும் கதவை திறந்து போட்டு காற்று வீட்டுக்குள்ளே வர அளவுக்கு வச்சுருவேன். சரி, எங்கள் கிச்சன் டூர் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சுனிதா கண்ணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பாய், தேங்க்யூ.